ஹலோ வீவாஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பங்குனி மாதத்தில் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. சரிங்க, நீங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு இந்த வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நிச்சயமாக இந்த கணிப்புகளானது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்புகளை தொடர்ந்து பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் பலனையுமே பெற்று இருக்காங்க. பல பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து இருந்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கக்கூடுங்க. அதே போல் இந்த பொது பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கும் அப்படியே 100% நடக்காது அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. காரணம் என்னன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான தேதிகளில் நேரங்களில் பிறந்திருக்கலாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தற்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான தசா புத்தியானது நடந்துட்டு இருக்கலாம். இதன் அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலன்களானது மாறுபடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்க போகுதுன்னா அந்த விஷயங்களில் இன்னுமே முயற்சிகள் செய்யலாம். கெட்டது ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வந்தால் போதுங்க. மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்படாது அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி தான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதோடு இந்த பொது பலன்கள் அனைத்துமே 80% நடக்கும். மீதம் இருக்கக்கூடிய 20% நம்முடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குபேரனே போற்றி, சரிங்க, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்களில் ஒற்றுமையான சூழலானது உருவாகும். அதே போல் குபேரருடைய அருளாசியால் பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கையும் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோள்களை அடைவதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வருமானத்தை பெருக்குவதற்கு பல நல்ல வழிகளானது உதயமாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. நிதி நெருக்கடிகள் ஏதும் ஏற்படாதுங்க. அந்த அளவிற்கு நிலைமையானது துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் வெளி வட்டாரத்திலேயும் சரிங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பானது உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சட்டத்தை மதித்து நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உங்களுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு வச்சுருப்பீங்க. இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த சட்டத்தை இப்போதுமே நீங்கள் மதித்து நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலிடத்தில் கிடைக்கக்கூடிய சில தொடர்புகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்லதுமே நடக்கக்கூடிய வகையிலையும் சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக இந்த ஒரு வாய்ப்பானது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைய போகிறது. உங்களுடைய வீடுகளில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்லைனா மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கணும், இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தற்போது அந்த சுப காரியமானது நல்லபடியாக வீடுகளில் நடக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் நல்ல ஒரு புகழுடைய உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது. சரியாக சொல்லணும்னா மார்ச் 20 இருந்து வரப்போகின்ற ஏப்ரல் 14க்குள்ளே பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி
நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்களுமே கடினமாக உழைக்க வேண்டுங்க. எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியையும் பண வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் தொழில் வியாபார ரீதியாக பார்க்கும்போது லாபமானது கை நிறைய கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிரமங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய போகிறது. தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் அனைத்து செயல்களிலுமே காரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை பார்த்தீங்கன்னா தீட்டுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய புதிய புதிய திட்டங்களின் மூலமாகவும் உங்களுடைய புதிய யோசனைகளின் மூலமாகவும் பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. புதிய திட்டங்களை தீட்டி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தினால் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமுமே ஏற்படுத்தலாம். மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலுமே கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. ஏன்னா நம்ம பாட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசை நம்ம யோசிக்காமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த விஷயங்களை நம்ம பெருசாக செய்யக்கூடாதுங்க. நிச்சயமாக அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைச்சாலுமே பெரிய அளவுக்கு நீங்கள் பாட்டு முன்பின் யோசிக்காமல் நம்ம ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ஃபயராக கூட பார்த்தீங்கன்னா மாறலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யுங்க. ஓரளவுக்கு லாபம் வருது, அதை நான் கண்கூடாக பார்த்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை எடுத்து நீங்கள் அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டே நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் தான் பண்ணுவேன், அதிகமாக முதலீடு பண்ணி தான் நம்ம பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம், ஏற்படாமலேயும் இருக்கலாம். ஏற்பட்டால் அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியவே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களால் எதுவுமே முயற்சி பண்ண முடியாது, எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள். அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம், அதே போல் அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். நம்மளால் இந்த தொகையை வாங்க முடியுமா, இந்த தொகையை நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கொஞ்சம் பண்ணுங்கள். அது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும். அதே போல் பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் பார்த்திங்கன்னா தைரியமானது குறைய ஆரம்பிக்குங்க. இச்சமயங்களில் தான் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். பண வரவுக்கு எந்தவித குறைவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது. அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது. தொண்டர்களுடைய ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது. கட்சியில் பல புதிய பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் அவற்றை நீங்கள் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகளை எதிர்கட்சியினருமே பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள். புதிய பயணங்களால் உற்சாகம் அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலுமே பண வரவானது ஓரளவுக்கு சீராக இருக்கக்கூடும். ரசிகர்களுடைய ஆதரவுமே அமோகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய திறமையினால் புகழை தக்க வைத்து கொள்ளலாம். உங்களுடைய கற்பனை சக்தியானது ஊற்று போல பெருகிருக்கும். இது வருமானமாகவும் மாறி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கணவருடைய அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்க கொடுங்க. ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா சென்று மனமகிழ்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையானது நிறையும். பிள்ளைகளாலேயும் சந்தோஷம் உண்டாகலாம். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும். மாணவ மணிகள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வீர்கள். கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனையை புரிவார்கள். உழைப்பு குறைந்தால் உயர்வு குறையக்கூடும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஆனால் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி வகையை சுடக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் அம்மன் ஆலயத்திற்கு சென்று மனதில் இருந்து வந்த கலக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. கோவிலுடைய வாசப்படியை மிதிச்சாவே போதுங்க, உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க.
உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் வியாழன் மற்றும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.